அந்த பகவந்த் கேசரிங்கிற அந்த படத்து, இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு, அந்த பதிப்பை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அதில் ஒரு இந்த சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு, அது தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதில் ஒரு அது விசாரணை அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியணும். இப்போ நீங்கள் இப்படித்தான் பார்க்கணும். இப்போ எங்கள் மேலே நான் இந்த வழக்குக்கு நேர் நிற்கிறேன். காலையில் 10 மணிக்கு கிளம்பி வர முடியாதுன்னு நேற்றே வந்திருக்கேன். அப்புறம் 2 நாள் என்னுடைய நேரம், எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி. ஏன்னா நான் இங்கே தேர்தல் நேரத்தில் அவ்வளோ வேலை செய்ய வேண்டியது. இப்போ நேரத்தின் அருமை எனக்கு தெரியுது. என்னை 2 நாளை நீங்கள் வீணடிக்கிறீங்க இந்த வழக்கை போட்டு. எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்தை விட கூட பேசிட்டு இருந்தேன் உங்கள் குற்றச்சாட்டு. ஆனால் இவ்வளவு பெரிய பழி நடந்திருக்கு, இவ்வளோ ஒரு சிக்கல்னு என் தம்பி மேலே நீங்கள் விசாரணை வளையத்துக்குள்ளே இந்த அரசு கொண்டு வரலையே. எங்க மேல இவ்வளவு வழக்க போட்டிருக்கீங்க, 7 வழக்க போட்டிருக்கீங்க. அதனால விசாரிக்கிறதுல குற்றம் இல்லை. அது என்ன இறுதியா என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, எதை நிரூபிக்கிறாங்க, எது நிரூபிக்க முடியல, அதை வச்சுதான் விசாரணைக்கு அழைக்கிறதுலே நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இல்ல, அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு படத்தை உங்களுக்கு தெரியும், அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த இடையூறை கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ கோர்ட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரலை. 2வது, அந்த படத்தினுடைய அந்த பகவந்த் கேசரிங்கிற அந்த படத்து, இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு, அந்த பதிப்பை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அதில் ஒரு இந்த சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு, அது தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதில் ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்தில். அப்படி இருந்தா கூட நீங்க மத ரீதியா இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய, நீங்க சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு, 9ஆம் தேதின்னு குறிச்சிட்டாரு. நீங்க அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது அது சரியா இல்லையே. அது சரியா இல்லை, அது அவசியம் இல்லை. இந்த காட்சி வந்தா இது பார்க்குற பார்வையாளர் மக்களை துன்பப்படுத்தும், அப்படி துன்புறுத்தும்னு சொல்லி நீங்க மத ரீதியா ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளவு பேசுறேன். நீங்க ஒரு கோயில்ல விளக்கேத்துறதை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, பிரமதத்து மக்களையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க, நாங்க இங்கிட்டு விளக்கேத்திக்கிறோம்னு சொல்லிட்டு போய்ப்பே இல்லை. அதே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. அப்படியே வர்றதுன்னா நீ என்ன செய்யணும்? அந்த காட்சியை நீக்குங்க, அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க, அந்த உரையாடலை நீக்குங்க, அதுதான் சொல்லியிருக்கணும். சான்றிதழே தராமல் இருக்க வேண்டிய தேவை என்ன வருது? அப்ப யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப கடந்த காலத்தில் இருந்த படங்கள்ல எல்லாம் நீங்க ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க. இப்ப அவரை இப்ப தேர்தல் குறிச்சவன்னு சொல்லும்போது அப்ப தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கிறதானே பாக்குறவங்களுக்கு தோணும். அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவசியம் இல்லை. இல்ல, நம்ம யாரை எதிரியா குறிக்கிறோங்கிறது அவரவர் உரிமை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது என் தம்பி திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறார், அது அவருடைய உரிமை. இப்போ நாங்கள் எங்களுக்கு எதிரிகளை நாங்கள் குறிச்சிட்டு தான் களத்துக்கே வந்தோம், புரியுதா? அப்போ அவர் தம்பி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும், இந்த வீழ்த்தணும்னு நினைக்கிறார், அது அவருடைய உரிமை, அவருடையது. ஏன் அதை சொல்றாருன்னு நீங்க தம்பிட்டு தான் கேட்கணும், அவங்க சார்ந்த கொள்கை பரப்பாளர்கிட்ட தான் கேட்கணும். இது என்ன? அதான் சொல்றேன், அதிமுக இந்த பாரதிய ஜனதா இதுதான் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு வேணுமா? அது இப்ப இல்ல, அதெல்லாம் பொருள்படுத்தாம நிக்கிறேன்ல, புரியுதா? போகலைன்னா யார் அழைச்சா உங்களுக்கு என்ன? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.